வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட்ஸ் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காரு பிரபல பீடியாட்ரிஷியன் டாக்டர் மது புருஷோத்தமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சம்மர்னும் போதே நம்மளுக்கு எல்லாருக்கும் மேக்ஸிமம் பெரிய ஆட்களுக்கே வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் வரும். மேக்ஸிமம் நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதிகமாக வந்து டிசீஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சம்மர் சார்ந்த நிறைய ப்ராப்ளம்லாம் வரதுக்கு வாய்ப்பு. குழந்தைகளுக்கு சொல்லவே தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளை பார்த்துக்கிறதுலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து இணையதளங்களில் போட்டிருப்பாங்க. ஸோ சம்மரில் எப்படி பார்த்துக்கணும் சார் குழந்தைகளை? சம்மரில் வந்து குழந்தைங்களை வந்து மிக ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். நீங்கள் பெரிய ஆளுங்களுக்கே வந்து பிரச்சனைகள் விளாட்னீங்க. சம்மர் பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தைங்க தான் பெரிய ஆளுங்க. ஏன்னா ஸ்கூல் வந்து லீவ் விட்டுறாங்க, வீட்டில் இருக்கிறாங்க. அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போது மோஸ்ட் ஆஃப் தி டிசீசஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா வைரஸ் கிருமிகள், பாக்டீரியா கிருமிகள் எல்லாம் வின்டரில் தான் ஜாஸ்தி. ஓகே. ரெய்னி சீசன், கோல்ட் சீசனில் தான் ஜாஸ்தி. ஓகே. ஸோ வின்டர் சீசனில் ரெஸ்பிரட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகம். கோல்டு, காஃபு, நிமோனியா அந்த மாதிரியான நோய்கள் வந்து அதிகம். பட் சம்மரில் பார்த்திங்கன்னா இப்போது பழக்க வழக்கங்கள் இப்போது ரொம்ப இந்த ஹாட்டாக இருக்கனால வெளியில் போகிறாங்க. வந்து வெளியில் போகிற சமயத்தில் கிடைக்கிற இடத்துல இருக்கிற தண்ணி வந்து எடுத்து குடிச்சிடுறாங்க. இப்போ பாட்டில் வாட்டர் கலாச்சாரம் நம்ம நாட்டில் வந்து நல்லபடியாக பரவிட்டுருக்கு. பட் ஒரு சில பேர் இன்னும் வந்து கிடைக்கிற தண்ணி, அசுத்தமான தண்ணி வந்து குடிக்கிற பழக்கம் வச்சுருக்காங்க. அப்படி குடிக்கிற பட்சத்தில் வந்து டைஃபாய்டு, காலரா அந்த மாதிரி நோய்கள் வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வெளியில் போகும்போது தள்ளு வண்டியில் வந்து தர்பூஸ் பழம், அதில் வந்து முச்சிட்ருக்கோம், அதை அப்படியே வாங்கி வந்து சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி சாப்பிடும்போது டைஃபாய்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சம்மரில் வந்து இந்த சூடு அதிகமாக இருக்கனால டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய வாய்ப்பு. இப்போது அடல்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து பாடி சர்ஃபேஸ் ஏரியா அதிகம். அதனால் வந்து அவங்க டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அடல்ட்ஸோட குழந்தைங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் குழந்தைங்கள் வந்து எப்போவுமே வந்து தண்ணி நிறைய பருகணும். சம்மர் சீசனில், சம்மர் டைமில் எஸ்பெஷலி வெளியில் போய் விளாட்றாங்கன்னா உச்சி வெயிலில் இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வந்து தண்ணி வந்து ஃப்ளூயிட்ஸ் பருகும் போது எந்த மாதிரி ஃப்ளூயிட்ஸ் ரொம்ப முக்கியம். தண்ணீர் பருகலாம், டெண்டர் கோகோனட் வாட்டர், இளநீர் வந்து குடிக்கலாம். இளநீர் அதிகமாக வந்து பட் கோகோகோலா, பெப்சி அந்த மாதிரி கம்மி தட் இஸ் கேஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து அது வந்து டீஹைட்ரேஷன் வந்து அதிகமாக தான் ஆக்கும், குறைக்காது. ஸோ அதனால் வந்து வாட் கைண்ட் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் தே டேக், தே ஹேவ் டு பி கேர்ஃபுல். அதே நேரத்தில் வந்து க்ளீன் ஃபுட் as well as க்ளீன் லிக்விட்ஸ், தே ஹேவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தட். ஓகே டாக்டர், நிகழ்ச்சியின் முதல் காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் கழுகுமலையிலேருந்து பேசுகிறேன் சார். என் பேர் ராமராஜ் சார். டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கங்க, சொல்லுங்கள் சார். எங்கள் அக்கா பையனுக்கு வயசு 9 ஆகுது சார். சரிங்க. அவனுக்கு காதுக்குள்ளே வந்து கட்டி அழுக்கு மாதிரி இருக்குது சார். ஆனால் அது எடுக்க முடியல, எப்படி எடுக்கிறேன்னு தெரியல சார். அதுக்கு என்ன சார் பண்ணுறது? காதில் வந்து அழுக்கு கட்டி இருக்கா? அதாவது குடும்பின்னு சொல்கிறாங்க, 2 பக்கமும் இருக்குது சார், 2 காதுலையும். காதுக்குள்ளார? ஆமாம் சார். ஆமாங்க. இப்போ வந்து இப்போ பரவலாக வந்து காதுக்குள்ளார வந்து சேர்ற அந்த அழுக்குன்னு சொல்கிறது வந்து வேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வேக்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் தான். வந்து உள்ளே வந்து கிருமிகள்லாம் வந்து நுழையாமல் இருக்கிறதுக்கு வேக்ஸ் வந்து நேச்சுரலாகவே வந்து நம்ம காதுக்குள்ளார இருக்குது. ஸோ அது வந்து அளவுக்கு அதிகமாக வந்து அது வந்து சேகரிக்கும் போது சில ப்ராப்ளம் வந்து உண்டாக்கலாம். காதில் வந்து குடைச்சல் இருக்கலாம், சில நேரத்தில் வலி இருக்கலாம், காதுலேருந்து இது சீவு மாதிரி வந்து வெளியில் வரலாம். ஸோ அது என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒரு ஜென்ரல் டாக்டர், பீடியாட்ரிஷியன் இல்லைன்னா வந்து ஒரு இஎன்டி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து காது வந்து எந்த விதத்துலையும் வந்து பாதிக்காத மாதிரி உள்ளே இருக்க வந்து அந்த வேக்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணி எடுத்துருவாங்க. அது பெரிய விஷயம் இல்லைங்க. எந்த இஎன்டி டாக்டர் ஒரு பீடியாட்ரிஷியன் யாருன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செஞ்சுருவாங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். டாக்டர் கிட்ட உங்கள் சந்தேகங்களை கேளுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கள். சார் எங்கள் குழந்தைக்கு 6 மாதம் ஆகுது, இப்போ தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. குழந்தை வந்து பர்த் வெயிட் வந்து 2.5 kg. இப்போ வந்து 6.2 kg இருக்காங்க. என்ன சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம்?
பர்த் வெயிட் வந்து சரிங்கம்மா, பர்த் வெயிட் வந்து 2.5 கிலோஸ். இப்போ எவ்வளோ வெயிட் இருக்காங்க? 6.2. 6.2. நல்ல வெயிட் கெயின்மா. இப்போ 6 மாசத்துல வந்து குழந்தையோட வெயிட் வந்து டபுள் ஆகணும். இப்போ நீங்கள் சொல்கிற கணக்கு பற்றி பார்த்தோம்னா வந்து டபுளுக்கு மேலே இருக்குது வெயிட்டு. ஸோ குழந்தை வந்து 6 மாதம் இருக்கும்போது வெயிட் டபுள் ஆகணும், 1 வயசு இருக்கும்போது வெயிட் வந்து ட்ரிபிள் ஆகணும், 3 மடங்கு ஆகணும். ஸோ குழந்தை வந்து நல்லா தான் வெயிட் போட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து தாய்ப்பால் கொடுத்துட்டு இருந்தீங்களா நீங்கள் 6 மாதம்? ஆமாங்க டாக்டர். சரி, வெரி குட். இப்போ நீங்கள் தாய்ப்பால் வந்து கண்டினியூ பண்ணலாம். வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால் வந்து கண்டினியூ பண்ணலாம். தாய்ப்பால் வந்து மிக அவசியம், மிக முக்கியம். அது கண்டினியூ பண்ணுங்கள். பட் 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து தாய்ப்பால் மட்டும் வந்து குழந்தை வந்து வளர்ச்சிக்கு வந்து பத்தாது. ஸோ நீங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சாலிட் ஃபுட்ஸ் வந்து ஆரம்பிக்கணும். சாலிட் ஃபுட்ஸ் வந்து நிறைய வகைகள் இருக்குது. கஞ்சிகள் கொடுக்கலாம். இந்த ராகி கஞ்சி, கம்பு கஞ்சி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வீட்டிலேயே பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? குரோம்பேட்ல இருந்து சித்ரலேகா பேசுறேன் சார். டாக்டர் இருக்காங்க, உங்க டவுட் என்ன கேளுங்க சித்ரலேகா. டாக்டர், என்னுடைய பொண்ணுக்கு 10 வயசு ஆகுது. ஹலோ. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. 10 வயசு ஆகுது. அவளுக்கு பல்லு கீழே 4 பல்லு, மேல 4 பல்லு விழுந்து முளைச்சிடுச்சு. அது 4 பல்லுக்கு பக்கத்துல ஒரு பல்லு வந்து விழாம இன்னும் அது என்ன ஆகுதுன்னா உடைஞ்சு தூள் தூளா விழுது. சரி, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எதனா எடுக்கணுமா இல்ல அந்த பல்லே விழுந்துருமா அப்படின்றது தெரியல. அதான் கேட்கலாம் அப்படின்ட்டு. அதாம்மா, ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தைங்களுக்கு ஆகும்போது பழைய பல்லுங்கள்லாம் வந்து விழுந்துட்டு புது பல்லு வந்து முளைக்கும். அது வந்து நார்மல். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இருக்கிற பல் வந்து உடஞ்சி போகுதுன்றீங்க. அது வந்து நார்மல் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பல் மருத்துவரை பார்த்துட்டு அந்த பல்லை வந்து செக் பண்ணி தேவைப்பட்டால் க்ளீனிங் பண்ணி அது என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்கணும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். சேலத்துலேருந்து பேசுகிறேங்க சார். டாக்டர் இருக்காங்க, உங்க டவுட் என்னன்னு கேளுங்க சார். சார், பொண்ணுக்கு சொல்லுங்க. பொண்ணு பெரிய பொண்ணு சார், 11 வயசு ஆகுதுங்க சார். அம்மா போட்டிருக்கு. சரிங்க. அது வந்து இப்போ முடிஞ்சிட்டு அம்மா வந்து அது கருப்பாகிட்டு வருதுங்க. சின்ன பொண்ணுக்கு மறுபடியும் அம்மா போட்டிருக்கு. சரிங்க. அது வந்து அப்படியே பரவுங்களா இல்லை வந்து பெரிய பொண்ணுக்கு வந்து அப்படியே கருப்பு கருப்பாக இருக்கு. சரிங்க. அது மறையறதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுங்களா இல்லை அது தேவையில்லைங்களா? சரிங்க. அம்மா போட்டிருக்குன்னா சிக்கன் பாக்ஸா? டாக்டர் சிக்கன் பாக்ஸ்ன்னு சொன்னாங்களா? இல்லை சார், நான் டாக்டர்கிட்டே போகல. வந்து சரி, போகக்கூடாதுன்னு இருக்காங்க. சரி. அதனால டாக்டர்கிட்டே போகலைங்க. ஊசி போடக்கூடாது அப்படின்றாங்க. ஏங்க டாக்டர்கிட்டே போகக்கூடாதுன்னு இருக்காங்க? கிராமத்துல வந்து அதான் ஒரு பழமொழி சொல்றாங்க, அம்மா போட்டிருந்தா ஹாஸ்பிட்டல் போகக்கூடாதுன்றாங்க, ஊசி போடக்கூடாதுங்க. அதுதான் ஏதாவது வராம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா? அதெல்லாம் வந்தா இன்னொருத்தர் கண்டிப்பா வருமா வீட்டுல? சரிங்க. இப்போ நீங்க சொல்ற விஷயம் 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பண்ணிருக்கலாம். இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி எதனா உடம்பு சரியாம இருந்ததுன்னா கண்டிப்பா டாக்டர் போய் பார்க்கணும். அது என்ன அம்மன்னு பார்க்கணும் முதல்ல. ஏன்னா அம்மை வந்து வெரி காமன் டேர்ம். ஃபார்ச்சுனேட்லி வந்து இப்போ நிறைய அம்மைகள் வந்து வேக்சினேஷனால, தடுப்பூசினால நிறைய அம்மைகள் வந்து வராமல் இருக்குது. இப்போ இருக்கிற ஒரு அம்மை வந்து காமனாக இருக்கிறது வந்து சிக்கன் பாக்ஸ் தான் இல்லையா? மீசல்ஸ் வந்து அதிகமாக வரதில்லை. இப்போது ஸ்மால் பாக்ஸ் சுத்தமாக கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிற சிக்கன் பாக்ஸாக இருந்ததுன்னா வந்து அது வந்துட்டு போகும்போது இப்போ பெரிய பொண்ணுக்கு வந்து அங்கங்கே கருப்பாக வடு மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? அது வந்து நடக்கிறது தான். அது வந்து நடக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அதுக்கு காலப்போக்கில் வந்து அது தானாக வந்து ஆறி அது புண்ணு வந்து அப்படியே மறைஞ்சிரும். பட் ஒருத்தருக்கு வந்ததுன்னா இன்னொருத்தர் வரத்துக்கு வீட்டுக்குள்ளார இருக்க மற்ற குழந்தைங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அது வந்து தொட்டு வியாதி தான். அம்மைன்றது வந்து தொட்டு வியாதி. ஸோ இதுக்கு வந்து பெருசாக ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரு 5 நாளைக்கு வந்து ஏசைக்ளோவிர்னு ஒரு மெடிசன் இருக்குது, அது கொடுப்பாங்க. 5 நாளைக்கு எடுத்துட்டிங்கன்னா அதோட அம்மையோடைய தாக்கம் வந்து குறையும். கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது, பட் தாக்கத்தை வந்து குறைக்கலாம். சரிங்களா? கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பேருமா? சசி சார். டாக்டர் இருக்காங்க, உங்கள் டவுட் என்ன கேளுங்க சசி. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்கள். சார், என்னோட சன் வந்து 5 இயர்ஸ் ஆகுது சார். போன வாரம் ஒரு 10 டேஸ் வந்து ஃபீவர் 105 டிகிரி குறையவே இல்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தோம் சார். சரி. அவங்க எல்லாம் எடுத்து பார்த்துட்டு கவாசாக்கி டிசீஸ் அப்படின்னு சொன்னாங்க சார். சரி. அதுக்கு எடுத்து IVIG போட்டாங்க சார். அதுக்கு சரிம்மா போட்டு அந்த டோஸ் போடும்போதே கம்மியாயிடுச்சு ஃபீவர். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து எக்கோ எடுக்கணும். அப்படி நாங்க சொல்ற டைம்ல வந்து நீங்க எக்கோ எடுக்கணும். ஆஸ்பிரின் டேப்லெட் கொடுத்துருக்காங்க சார். சரி.
எக்கோ எடுத்து பார்க்கணும். எக்கோல எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா பரவாயில்லமா, இல்ல அப்படி எதனா ப்ராப்ளம் வந்ததுன்னா கொஞ்சம் சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சார். அதான் பயமா இருக்கு, எதுவும் ப்ராப்ளம் இல்லையா லைஃப் லாங் அவனுக்கு, அதான் உங்ககிட்ட கேட்டுக்கலாம் சார். இல்லம்மா, இப்போ வந்து ஃபீவர் வந்திருந்த போது தோல் உறிஞ்சுதா குழந்தைக்கு? ஆமா சார், தோல் உறிஞ்சி, லிப்ஸ் எல்லாம் பயங்கர கிராக்கு, சரி, நாக்கு வந்து இந்த ஸ்ட்ராபெரி கலர் டங்கு அந்த மாதிரி அதெல்லாம் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் சார். சரி, இப்ப டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்க சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆஸ்பிரின் கொடுத்துருக்காங்க, சரி, எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சார். அதான் இது அவனுக்கு ஃபியூச்சர்ல எதனா பாதிக்குமா, எதுவும் ப்ராப்ளம் இருக்காதான்னு உங்ககிட்ட கேட்டுக்கலாம் சார். சரிம்மா. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. இது காவசாக்கி டிசீஸ்ன்றது வந்து இப்போ வந்து இந்தியாவில் வந்து இப்போது நம்ம அதிகமாக பார்க்குறோம். நம்ம முந்தியெல்லாம் அந்த அமெரிக்காவில் வந்து ரொம்ப மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் அக்வைர்ட் ஹார்ட் டிசீஸ் இன் அமெரிக்கா இஸ் காவசாக்கி டிசீஸ். இப்போ இந்தியாலையும் இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ இதுக்கு வந்து எக்கோ வந்து பண்ணுறது ரொம்ப அவசியம். வந்து ஹார்ட் வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் காவசாக்கி டிசீஸ் வர எல்லா குழந்தைங்களுக்கும் ஹார்ட் பாதிப்பு ஏற்படுறதில்ல. பட் இந்த குழந்தைங்க ஹார்ட் பாதிப்பு இருக்கா இல்லையான்னு வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுக்காக தான் எக்கோ பண்ண சொல்லியிருக்காங்க டாக்டரை. அப்புறம் இந்த ஆஸ்பிரின் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஐவிஐஜி வந்து கொடுத்துருக்காங்க, அது நல்ல விஷயம்தான். ஸோ கரெக்டாக மானிட்டர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க. ஓகே, ஹலோ. சொல்லுங்கம்மா. டாக்டர், இப்போ நான் 5 months கன்சீவா இருக்கும்போதே எனக்கு வந்து என் பேபிக்கு லெஃப்ட் ஃபுட் டாலிபேஸ் டிஃபார்மிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்கம்மா. பட் ஆனால் அது வந்து 100% கியூரபிள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என் பேபி வந்து பிறந்த 1 week ஆச்சு. நான் எப்போ இருந்து இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்? இப்போ குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே வந்து சொன்னாங்களா, அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்து சொன்னாங்களா? ஆமாங்க, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ல. சரிம்மா. இப்போ குழந்தை பிறந்த உடனே வந்து காஸ்டிங் பண்ணுவாங்க. கட்டு இருக்கு இல்லைங்களா, மாவு கட்டு மாதிரி போடுவாங்க. போட்டு அந்த ஃபுட் டிஃபார்மிட்டி வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. வந்து 90% ஆஃப் த டைம்ஸ் வந்து அந்த கட்டுனாலேயே வந்து அந்த ஃபுட் டிஃபார்மிட்டி கரெக்ட் ஆகிடும். அப்படி வந்து ஆகலைன்னா ஒரு 4 months to 6 months பொறுத்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறமும் வந்து ஆகலைன்னா அதுக்குன்னு தனி அறுவை சிகிச்சை இருக்குது. பட் மோஸ்ட்லி அது தேவைப்படாது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். ஓகே டாக்டர், இந்த சம்மர் டிசீஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். மேக்ஸிமம் நீங்கள் சொன்ன மாதிரி வெளியே போய் விளையாடுற எல்லா குழந்தைகளும், மெயினாக வீட்டிலேருந்து அனுப்புகிற பேரண்ட்ஸும் எதை ஞாபகம் வச்சுக்கணும் டாக்டர்? என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது? முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் வந்து சேஃப்டி. ஏன்னா வெளில போகிற குழந்தைங்க வந்து அடிபட்டு வரும்போது அதுக்கு தகுந்த ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும். முதலுதவி சிகிச்சை. முதலுதவி சிகிச்சைன்றது வந்து வெரி பேசிக், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கிடையாது. குழந்தைங்க அடிபட்டு வந்தாங்கன்னா அந்த அடிபட்டு வர அந்த இடத்த வந்து சுத்தமாக தண்ணீர், சோப்பு வச்சு கழுவணும். சோப் அண்ட் வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பெருசாக ஆயின்மெண்ட்டு அதெல்லாம் ஒன்றும் தர வேண்டிய அவசியம் இல்லை. சோப் அண்ட் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணாங்கன்னா 90% ஆஃப் த ஜெர்ம்ஸ் கெட் கில்ட் அண்ட் எராடிகேட்டட். ஓகே. அதுக்கப்புறம் வந்து குழந்தை வந்து தடுப்பூசி, டெட்னஸ் தடுப்பூசி போட்டிருக்காங்களா, கரெக்டாக அந்தந்த ஏஜுக்கு வந்து தடுப்பூசி வந்து டெட்னஸ் தடுப்பூசி போட்டிருந்தாங்கன்னா மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா டோஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. பேருந்து பதற வேண்டியதில்லை, ஹாஸ்பிட்டல் குழந்தைய தூக்கிட்டு ஓட வேண்டியதில்லை. எப்போ அந்த தடுப்பூசி கொடுக்குறாங்கன்னா பிறந்த குழந்தை வந்து 2 மாதம், 4 மாதம், 6 மாதம், அதுக்கப்புறம் 12 மாதத்துலேருந்து 15 மாதம் வந்து ஒரு தடுப்பூசி, அதுக்கப்புறம் 4 வயசுலேருந்து 6 வயசு இந்த டெட்னஸ் தடுப்பூசி போடுறாங்க, பூஸ்டர் டோஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் குழந்தை 10 வயசு ஆகும்போது இன்னொரு பூஸ்டர் தடுப்பூசி, டெட்னஸ் தடுப்பூசி. இதெல்லாம் கரெக்டாக அந்த குழந்தைக்கு வந்து அந்தந்த ஏஜில் போட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா டோஸ் கொடுக்க வேண்டியதில்லை. இல்லைன்னா வந்து டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் தடுப்பூசி வந்து போட்டாகணும். இது ரெண்டும் பண்ணாங்கன்னா க்ளீனிங் த ஏரியா வித் சோப் அண்ட் வாட்டர் அண்ட் டெட்னஸ் ப்ராஃபிலாக்சிஸ் பெரிய அளவில் வந்து குழந்தைங்களுக்கு வர பாதிப்பு வந்து தடுக்கலாம். ஓகே டாக்டர், இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சி அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் வணக்கம் சார், திருச்சியிலேருந்து பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்களை கேளுங்கம்மா. சார் என் பையனுக்கு கேளுங்க. 3 வயசு ஆகுது சார். என்ன வயசுமா பையனுக்கு? 3 years. 3 years. சரி, சொல்லுங்க. அவனுக்கு எப்ப சளி இருந்துட்டே இருக்கு சார். கோல்டுனா வந்து முக்கிலாம் வரமாட்டேங்குது, உள்ள சளி இருந்துட்டே இருக்கு. தூங்கும் போதெல்லாம் வந்து ஒரு மாதிரி மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறான். அப்புறம் வந்து என்னன்னா கொஞ்ச நேரம் விளையாண்டாலே இல்ல கொஞ்சம் மாடிப்படி ஏறினாலே கொஞ்சம் மூச்சு வாங்குறான். எல்லாரும் என்ன சொல்றாங்க, சளி இருக்காங்க. பட் பீடியாட்ரிஷியன் போய் என்ன சொல்ற, பயப்படவே வேண்டாமா, அவனுக்கு நெஞ்சில எல்லாம் சளி இல்ல, அதெல்லாம் சரியா போயிடும் அப்படிங்கிறாரு. ஆனா எப்பயுமே அவனுக்கு சளி இருந்துட்டே தான் இருக்கு. தூங்கும் போது ரொம்ப சிரமப்படுறான். எனக்கு பயமா இருக்கு, பின்னாடி ஏதாவது பிரைமரி காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு பயமா இருக்கு டாக்டர். இருமல் இருக்கா?
இருமல்லாம் எதுவும் இல்லை டாக்டர். சரிம்மா, இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வருஷத்தில் வந்து ஒரு 3 வாட்டி 4 வாட்டி வந்து கோல்டு வரலாம், அது சகஜம்தான். பட் எப்போவுமே கோல்டு இருந்துட்டு இருக்கிறது நல்லதில்லை. எப்போவுமே கோல்டு இருந்துட்டு இருக்குதுன்னா அது பல காரணங்கள் இருக்குது. சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை நோஸில் எதனா குறைபாடு இருக்கலாம். இப்போ நேசல் பாலிப் அந்த மாதிரி இருந்ததுன்னா குழந்தைக்கு எப்போவுமே வந்து மூக்கில் வந்து சளி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ என்ன அடிப்படை ப்ராப்ளம் வந்து கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அந்த எப்போவுமே சளி இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் நிவர்த்தி செய்யலாம். ஸோ வந்து பீடியாட்ரிஷனும் பார்க்கலாம் நீங்கள், இல்லைன்னா இஎன்டி டாக்டரும் பார்க்கலாம். பார்த்துட்டு அடிப்படை காரணத்தை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். ஓகே டாக்டர், இந்த சம்மர் டிசீஸ்க்கே திருப்பி வருவோம். சம்மர் டிசீஸில் மேக்ஸிமம் நீங்கள் சொன்ன மாதிரி வேக்சினேஷன் ரொம்ப முக்கியம். ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து குழந்தைங்களுக்கு வேக்சினேஷன் ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க. ஸோ இந்த வேக்சினேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் மேக்ஸிமம் இப்போ நம்ம இந்தியா ஃபுல்லாக வந்து பரவிடுச்சுன்னு சொல்லலாம். ஜென்ரலாக வேக்சினேஷன் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இப்போது ஒரு காலர் கேட்டார் வந்து குழந்தைக்கு வந்து அம்மா இருக்குன்னு சொல்லி சிக்கன் பாக்ஸ். எஸ். இப்போது முக்கியமாக சொல்லணும்னா வந்து சம்மரில் வந்து ஒரு தொட்டு வியாதி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து சிக்கன் பாக்ஸ். மற்ற வைரஸ் எல்லாம் கம்மி, இந்த குறைவு தான். வின்டர் சீசன் தான் அதிகமாக இருக்கும். இப்போ சிக்கன் பாக்ஸ் மாத்திரம் பல காரணங்களுக்காக இந்த சம்மர் டைமில் ஹாட் சீசனில் வந்து நல்ல சர்வைவ் ஆகும். ஆனால் சிக்கன் பாக்ஸ் ரொம்ப காமன். ஓகே. ஸோ சிக்கன் பாக்ஸ்க்கும் வேக்சினேஷன் இருக்குது. ஸோ சிக்கன் பாக்ஸ் வேக்சினேஷன் வந்து குழந்தை வந்து 1 வயசு ஆகும்போது போடுறோம். அதுக்கப்புறம் வந்து 4 இயர்ஸ் ஆகும்போது திரும்ப பூஸ்டர் டோஸ் போடுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து மொத்தம் 27 தொட்டு வியாதிகளுக்கு வேக்சினேஷன் இருக்குது. அதெல்லாம் வந்து அந்தந்த டைமு அந்தந்த ஏஜுக்கு வந்து கரெக்டாக போட்டோம்னா குழந்தைங்களுக்கு வர பாதிப்பு வந்து பெரிய அளவில் நம்ம தடுக்கலாம். ஓகே. நிறைய பேருக்கு வந்து அதோடைய முக்கியத்துவம் வந்து இப்போ வந்து தெரியறதில்ல. ஏன்னா வந்து தேங்க்ஸ் டு வேக்சின்ஸ், தடுப்பூசினால் நிறைய நோய்களை நம்ம பார்க்குறதே இல்லை. இப்போ இந்த நேர்கிட்ட சொன்ன மாதிரி ஸ்மால் பாக்ஸ் கிடையாது. 1977 தான் லாஸ்ட் கேஸ் ஆஃப் ஸ்மால் பாக்ஸ். ஓகே. ஸ்மால் பாக்ஸ் அது இல்லாமல் போனதுக்கு முக்கிய காரணம் வந்து வேக்சினேஷன். ஓகே. அதே மாதிரி போலியோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்து போலியோ இப்போ நம்ம நாட்டில் கிடையாது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹஸ் டிக்ளேர்ட் அ கண்ட்ரி as polio free. அது பண்ணி 1 வருஷம் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூலில் படிக்கும்போது என் கூட படிச்சுட்டு இருந்த கிளாஸ்மேட்ஸ் ஒரு 2 பேர் வந்து ஸ்கூலுக்கு வரும்போதே அந்த கேலிப்பர்ஸோடு தான் வருவாங்க. ஓகே. ஏன்னா அவங்க போலியோ நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம பார்க்குறது வந்து இப்போ கிடையாது. ஸோ வெறும் வேக்சினேஷன் டஸ் தி ஜாப். கரெக்ட். இப்போ ஆனால் அந்த நோய்கள் இப்போ நம்ம பார்க்காம இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து அந்த தடுப்பூசிகளுடைய முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுது. அதனால தடுப்பூசி போடலனாலும் பரவாயில்ல, குழந்தைக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. ஏன்னா அந்த தடுப்பூசியெல்லாம் நம்ம போடாமல் இருந்தோம்னா இந்த போன நோய்கள்லாம் திரும்ப வந்துடும். ஓகே. they'll come back with a revenge. அதான் நடந்துட்டு இருக்கு இப்போ. இந்த whooping cough வந்து வேக்சினேஷன். இப்போ அந்த வேக்சினேஷன் சரியாக போடாதனால இப்போ that is one of the, in fact that is a vaccine preventable disease which is coming back with a revenge. ஓகே. whooping cough இங்கே மட்டும் இல்லை, மேலே நாடுகளையும். ஓகே. ஸோ அதனால் வந்து அந்தந்த நேரத்துக்கு வேக்சின் வந்து கரெக்டாக போட்டுரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே டாக்டர், நிகழ்ச்சியின் அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் டாக்டர்கிட்ட பேசலாமா? டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்களை கேளுங்க. சொல்லுங்கம்மா. டாக்டர், என்னோட பையனுக்கு 10 மாசம் ஆகுது டாக்டர். ரொம்ப லூஸ் மோஷன் ஆயிட்டே இருக்குது. டாக்டர்கிட்ட போனாலும் கேட்கவே மாட்டேங்குது. இப்போ ஒரு 10 நாளா ஒரு 1/2 கிலோக்கு மேல குறைஞ்சிட்டான், வெயிட்டும் குறைஞ்சிட்டான். லூஸ் மோஷன் ஆகிறது, வெயிட் குறையிறது வந்து ரொம்ப நீங்கள் வந்து இமீடியட்டாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய விஷயம். பல காரணங்கள் இருக்குது. இன்ஃபெக்ஷன் இருந்தால் அந்த மாதிரி நடக்கலாம். இல்லை குடலில் எதனா ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மேல் அப்சார்ப்ஷன், சாப்பிட்ற வந்து உணவு, குடிக்கிற பால் வந்து சரியாக அப்சார்ப் ஆகாமல் இருந்ததுன்னா அது அப்படியே வந்து வயிற்றாலுக்கு போகும் குழந்தைக்கு. லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, அதனால் இருக்கலாம். ஸோ என்ன காரணம் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி உடனடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா அது நல்ல விஷயமே கிடையாது. குழந்தை வந்து வெயிட் வந்து குறையிறது 1/2 கிலோ குறைஞ்சிருக்குன்றீங்க, அது இமீடியட்டாக வந்து அட்டென்ட் பண்ண வேண்டிய விஷயம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், நான் மதுரையிலேருந்து பேசுகிறோம். டாக்டர் இருக்காங்க, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்கம்மா. சார், என் குழந்தைக்கு வந்து 2.5 வயசு ஆகுது, பொம்பளை பிள்ளை. 17 கிலோ இருக்காங்க. இது நார்மல் வெயிட் இந்த ஒபேசிட்டியா சார்? 2.5 வயசு 17 கிலோவா? 2.25 வயசு சார். 2.25 வயசு. சரிம்மா. குழந்தை கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்ல குண்டா இருக்கானா? இருக்கு சார். ரொம்ப ஓவர் வெயிட்னு சொல்ல முடியாது, அதாவது மீடியமா லைட்டா பார்த்தா குண்டா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்காங்க. சரிங்கம்மா. நீங்கள் கொடுக்குற ஆகாரம் வந்து நல்ல ஹெல்த்தி உணவாக கொடுங்க. ஏன்னா நிறைய வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமு, மிக்சரு, சமோசா அந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்டா வந்து குழந்தைக்கு வந்து வெயிட் தான் போடும் இல்லையா, நல்ல ஹெல்த்தியாக இருக்க மாட்டாங்க குழந்தைங்க.
ஸோ குழந்தை வந்து சாப்பாடை வந்து குறைக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். குழந்தைகள் நல்ல உணவு கொடுக்கணும், பட் ஹெல்த்தியான உணவு கொடுக்கணும். இந்த ஜங்க் ஃபுட்டு, இந்த வெளியில் போய் இந்த மெக்டானல்ட்ஸில் வந்து இந்த பர்கரு அந்த மாதிரி அந்த மேலை நாடுகளே அந்த குறைச்சிட்டு வராங்க இப்போது. ஸோ அப்புறம் வந்து கொக்கோ கோலா, பெப்சி, இதெல்லாம் வந்து எம்டி கேலரிஸ். இந்த மாதிரி உணவுலாம் தவிர்த்துட்டு நல்ல க்ரீன்ஸு, காய்கறி வகைகள், அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி நிறைய கொடுங்க. நான் வெஜிடேரியனாக இருந்தால் ஃபிஷ்ஷு கொடுக்கலாம், சீ ஃபுட்டு, ஷ்ரிம்ப்பு, ப்ரான்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம், சிக்கனும் கொடுக்கலாம். இந்த மட்டன், பீஃப் வந்து தவிர்க்கிறது இல்லை குறைச்சிக்கிறது வந்து நல்லது. ஏன்னா ஹை ப்ரோட்டீன் குழந்தைங்களுக்கு தேவையானது, வளர குழந்தைங்களுக்கு ரொம்ப தேவையான அவசியமானது வந்து ஹை ப்ரோட்டீன் டயட் பட் லோ ஃபேட் டயட். இதில் வந்து சிக்கனில் வந்து ஹை ப்ரோட்டீன், லோ ஃபேட், ஃபிஷ்ஷில் வந்து plenty ஆஃப் ப்ரோட்டீன், நோ ஃபேட். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், காய்கறி வகைகள், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், அப்புறம் வந்து சன்னா வகைகள், தால் வகைகள், இதெல்லாம் கொடுத்திங்கன்னா குழந்தை வந்து வெயிட் போடுறதும் கரெக்டாக இருக்கும், குழந்தை வளர்ச்சியும் வந்து நல்லாயிருக்கும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், இந்த ஃபுட்டுக்கு வந்து நிறைய நீங்கள் ப்ரோட்டீன்லாம் சொன்னீங்க இல்லையா, ப்ரோட்டீன் எந்த மாதிரி நியூட்ரிஷன் எடுத்துக்கணும்னு சொன்னீங்க. நிறைய குழந்தைகள் சாப்பிடாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன விதத்தில் வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பார்க்கலாம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த நாட் ஈட்டிங் சைல்டு அப்படின்னே வந்து சில பேர் கேட்டகரி வச்சுருப்பாங்க. அவங்களுக்காக ஸ்பெஷலாக ஜங்க் ஃபுட், நீங்கள் சொன்ன மாதிரி ஜங்க் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, எப்படியா சாப்பிட வச்சலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ இருக்கிற மேக்ஸிமம் சின்ன கை குழந்தைகள் எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் ஊட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்ன மாதிரி நம்ம ஊட்டச்சத்தை கொடுக்கணும் டாக்டர்? நம்ம நாட்டில் ரொம்ப பரவலாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து இதுதான். டயபெட்டிஸ் அதிகம்ன்றாங்க, ஹார்ட் டிசீஸ் அதிகமாக இருக்குதுங்க அப்படின்றாங்க. ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் இந்த குழந்தைங்க சாப்பிடாமல் இருக்கிறது 80% ப்ரெவலன்ஸ் நம்ம நாட்டில். ஓகே. இப்போ என்னோடய கிளினிக்கில் வந்து எவ்ரி செகண்ட் மதர் வாக்ஸ் இன்டு மை கிளினிக் இதே கம்ப்ளைண்ட் தான். குழந்தை பசி எடுக்க மாட்டேங்குது, சரியாக சாப்பிட மாட்டேன்றான், வெயிட் போட மாட்டேன்றான். ஸோ இதுக்கு வந்து சரியான மருத்துவ வசதிகள் நம்ம நாட்டில் வந்து ஏற்படுத்தலை நம்ம. ஓகே. மேலை நாட்டில், நம்ம நாட்டில் இருக்க ப்ராப்ளத்தை பற்றி மேலை நாட்டில் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஓகே. இதில் வந்து குழந்தை பசி எடுக்க மாட்டேங்குது, சரியாக சாப்பிட மாட்டேன்றாங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, ஒரே காரணம் கிடையாது. இப்போ மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருந்ததுன்னா குழந்தை சரியாக பசி எடுக்காது, சரியாக சாப்பிடாது. அதே மாதிரி வந்து குழந்தைங்க வந்து அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா, இரும்பு சத்து குறைவாக இருந்ததுன்னா அதனால் குழந்தைங்க சாப்பிடாமல் இருக்கலாம். லெட் பாய்சனிங் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதனால் குழந்தைங்க வந்து சாப்பிடாமல் இருக்கலாம். ஸோ அது மாதிரி பல காரணங்கள் இருக்குது. சில வந்து ஆப்பிடைட் டிஸார்டர் ஆஃப் ஆப்பிடைட் ரெகுலேஷன் இருக்குது. அதாவது அவங்களுக்கு மரபணுகள் சார்ந்த விஷயம் அது. அதனால் வந்து குழந்தைங்களுக்கு பசி எடுக்காது. சில குழந்தைங்க வந்து ஃபுட் செலக்டிவிட்டி. ஓகே. அதாவது ஒரே மாதிரியான ஃபுட் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. தயிர் மட்டும் சாப்பிடுவாங்க, புட்டிங் சாப்பிடுவாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, ஆனால் சாதம் சாப்பிட மாட்டாங்க. சில குழந்தைங்கள் வந்து க்ரன்ச்சியாக இருக்கிறது அந்த மாதிரி பொருளை சாப்பிடுவாங்க, சீரியல் சாப்பிடுவாங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடுவாங்க, மற்ற உணவுகள்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தட் இஸ் கால்ட் ஃபுட் செலக்டிவிட்டி. ஒரே மாதிரியான. அப்புறம் சில கலர் ஃபுட்னு சாப்பிட மாட்டாங்க. இப்போ ரெட்டாக இருக்க ஃபுட்டு சாப்பிட மாட்டாங்க, ஆரஞ்சாக இருக்க ஃபுட்டு சாப்பிட மாட்டாங்க, ஒரு சில கலராக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து இட்ஸ் எ வெரி வைட் என்டிட்டி. அடிப்படை காரணம் என்னென்னு வந்து நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை வந்து நம்ம நிவர்த்தி செஞ்சோம்னா குழந்தைங்க வந்து நல்ல பசி எடுத்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மா, உங்கள் டிவி வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு எங்கிருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கம்மா. ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுகிறீங்க? நாங்கள் தூத்துக்குடியில இருந்து ரஞ்சினி பேசுகிறேன் சார். டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்களை கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. உங்கள் டிவி வால்யூமை கம்மி பண்ணிவிடுங்கம்மா. கம்மி பண்ணிட்டேன் சார். என் பையனுக்கு வந்து அலர்ஜி ப்ராப்ளம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி காய்ச்சல், ஃபீவர் வந்தது சார். அதுக்கு முன்னால் கண்ணு ரெட் கலரில் ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் கண்டாக்டர்கிட்ட காமிச்சோம், அலர்ஜின்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி உடம்பு அடிக்கடி ஃபீவரு, சளி இருந்துச்சு. இப்போ எதுவும் இல்லை. அதான் அவங்க வந்து லைட்டாக வீசிங் சளி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார்.
அது மாதிரி ஸ்கூலுக்கு இங்க இருந்து கிளம்பி போகும்போது ஸ்கூல் கிட்ட வச்சு வாமிட் பண்ணிடுவாப்ல. ஆனா வீட்டுல இருக்கும்போது கிடையாது, காலையில மட்டும் அப்படி. சரிங்கம்மா, இப்போ வந்து அலர்ஜி ப்ராப்ளம்ன்றது வந்து 7 வயசு, வெயிட் 32 இருக்கான் சார். சரிம்மா, அலர்ஜி ப்ராப்ளம் வந்து இருந்ததுன்னா அது வந்து தகுந்த சிகிச்சை கொடுக்கணும். இப்போ அலர்ஜி இருந்ததுன்னா வந்து ஆன்டிஹிஸ்டமின் மருந்து இருக்குது, அது கொடுக்கணும். வந்து இப்போ இந்த மூக்கு சளி அடிக்கடி வருதுன்னா அதை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வரணும். இப்போ ரொம்ப அடிக்கடி வருது, எப்போவுமே இருந்துட்டு இருக்குன்னா அதுக்கு வந்து ஸ்டீராய்டுன்னு ஸ்ப்ரே இருக்குது, மூக்கில் போடுற மாதிரி ஸ்டீராய்டு ஸ்ப்ரே இருக்குது. ஸோ அலர்ஜி ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வந்து கண்ட்ரோலில் கொண்டு வரணும். ஏன்னா அலர்ஜி ப்ராப்ளம் கண்ட்ரோல் இல்லைன்னா குழந்தைக்கு வந்து பல ப்ராப்ளம்ஸ் வரலாம். அந்த மூக்கில் இருக்க சளி நெஞ்சுக்கு போய் நெஞ்சு சளி, நிமோனியா, காஃபு அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து கரெக்டாக பார்த்து டாக்டரை அணுகி தகுந்த சிகிச்சை எடுத்துக்கிறது தான் என்னுடைய அட்வைஸ். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறோம். டாக்டர் இருக்காங்க, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கள். சார், என் பையனுக்கு 1.5 வயசு ஆகுது சார். அஞ்சு மாசத்துல இருந்து அடிக்கடி ஃபீவர், சளி இந்த மாதிரி வந்துட்டே இருக்கு சார். அவன் பிறந்ததுல இருந்து தாய்ப்பால் குடிக்கல சார், வெறும் பவுடர் பால் தான் கொடுத்தோம். அடிக்கடி ஃபீவர் வந்து அதிகமான வந்து நொடிக்கு வந்துடுது சார். அப்புறம் வந்து அவன் எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறான் சார். சரியா வந்து பால் மட்டும்தான் அதிகமா குடிக்கிறான். சாதம், இட்லி இந்த மாதிரி எதுவும் எடுத்துக்க மாட்டேங்கிறான் சார். இப்பதான் நடக்கிறான், நடந்தா கூட தடுமாறின்னு விழுந்துடுன்னு அப்படிதான் சார் நடக்கிறான். சரிம்மா, குழந்தைங்க வந்து 12 மாதத்துலேருந்து நடக்க ஆரம்பிப்பாங்க. சில குழந்தைங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, 10 மாதத்துல நடக்க ஆரம்பிப்பாங்க. சில குழந்தைங்க கொஞ்சம் தள்ளி போகலாம், 14 மந்த்ஸ் 15 மந்த்ஸ் ஆகலாம். ஸோ இப்போ வந்து குழந்தைங்க வந்து 15 மாதம் சொன்னீங்க இல்லையா? 15 மாதத்தில் வந்து நடக்கிறான் குழந்தை. ஆனால் வந்து நல்லா நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து ஃபாஸ்ட் நடக்க மாட்டேன்றான். அது ஓகேம்மா, ஏன்னா நடக்கிற 15 மாதத்தில் நடக்கணும் குழந்தை, நடக்கிறான். இப்போது வந்து அடிக்கடி வந்து ஃபீவர் வருது, உடம்பு சரியாமல் போகிறான்னா வந்து அது எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி வருதுன்னு நீங்கள் வந்து கிளியராக சொல்லணும். 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி வருதா, இல்லை 1 வாரத்துக்கு ஒரு வாட்டி வருதான்னு சொல்லணும். இப்போ 1 வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஃபீவர் வருது, கோல்டு காஃப் வருதுன்னா அது கண்டிப்பாக ரொம்ப அதிகப்படியாக வந்து வர மாதிரி தெரியுது. நீங்கள் கரெக்டாக இப்போ வந்து ஃபீவர் இருக்கும்போது, கோல்டு இருக்கும்போது இந்த மருத்துவரை அணுகி தேவையான டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்து அடிப்படை காரணம் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு அது தகுந்த சிகிச்சை தான் கொடுக்கணும். ஜஸ்ட் ஃபீவர் அண்ட் கோல்டு அண்ட் காஃப் வந்து பல காரணங்கள் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து மேலோட்டமாக நான் வந்து அட்வைஸ் கொடுக்க முடியாது. அதுக்கு டெஸ்ட்டு செய்யணும். என்ன காரணம் கண்டுபிடிச்சோம்னா தகுந்த மெடிசன், ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோம்னா சரி பண்ணிடலாம். வெறும் பவுடர் மில்க் மட்டும் தான் குடிக்கிறாரு அப்படின்னு கூட சொன்னாங்க. ஸோ தாய்ப்பால் தான் வந்து நம்ம வந்து ஹைலி ரெக்கமெண்டட். தாய்ப்பால் வந்து குழந்தை வந்து எஸ்பெஷலி வந்து இந்த ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங். ஏன்னா தாய்ப்பாலில் வந்து குழந்தைக்கு வேண்டிய அனைத்து சத்து மட்டும் இல்லை, குழந்தைக்கு வேண்டிய அனைத்து எதிர்ப்பு சக்தியும் அந்த தாய்ப்பால் இருக்குது. ஸோ எஸ்பெஷலி த ஃபர்ஸ்ட் 48 hours அந்த மதர் வந்து குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுத்தாங்கன்னா அந்த மதர் வந்து அந்த வாழ்நாளில் மதருக்கு வந்து 25 years இருக்கலாம், 30 years இருக்கலாம், 40 வயசு இருக்கலாம் வயசு. அந்த வாழ்நாளில் அம்மா எதிர்கொண்ட அனைத்து நோய்களுக்கும் எதிர்ப்பு சக்தி வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. டியூபர்குலோசிஸ்க்கு, காலராக்கு, டைஃபாய்டுக்கு, அந்த அனைத்து நோய்களோட எதிர்ப்பு சக்தியும் அந்த தாய்ப்பால் மூலியமாக குழந்தைக்கு வந்து போய் சேருது. அது ஃபஸ்ட்டு 48 hours தான் அதிகப்படியாக போய் சேருது. கொலாஸ்ட்ரம்னு சொல்லுவாங்க. அந்த மில்கே ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் மில்க். அந்த கலரே வித்தியாசமாக இருக்கும். ஹை இன் ஆன்டிபாடிஸ், ஹை இன் இம்யூனோக்ளோபுலன்ஸ். ஸோ தாய்ப்பால் கொடுக்குறது ரொம்ப அவசியம். பட் சில காரணங்களுக்காக வந்து அம்மா வந்து சரியாக பால் சுரக்க மாட்டேங்குது, தாய்ப்பால் கொடுக்க முடியல. அது வந்து ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அது ஓகே, பட் ரெக்கமெண்டேஷன் இஸ் டு கிவ் ஒன்லி பிரெஸ்ட் மில்க். பட் ஃபார்முலா குடிக்கிற குழந்தைங்க எல்லாமே வந்து இந்த வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஃபீவர் வரும், கோல்டு வரும், காஃப் வரும் சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதனால தான் வந்து அது வந்து கரெக்ட் காரணத்தை கண்டுபிடிச்சி கரெக்ட் சிகிச்சை கொடுத்தோம்னா அது வரது வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ சார், நான் பெரம்பூர்லேருந்து பேசுகிறேன், விசாலாட்சி பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. என்னோட பையன் பேர் பிரணவாதித்யா, 5 வயசு பையன் சார். அவன் வந்து ரொம்ப கோவம் வருது. எதனா ஒன்று கொடுக்க முடியலன்னா அவனுக்கு வெறித்தனம் ஜாஸ்தி ஆகிடுது. அதனால் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாரையும் போட்டு அடிக்கணும், அவங்கள இது பண்ணிடணும் அப்படின்னு ஒரு கோவமாக இருக்கான். அது சொல்லி வச்சா கூட புரிஞ்சுக்க மாட்டான். சில டைமில் ரொம்ப கோவமாக பண்ணுறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க சார். அது என்ன பண்ணுவோம்? சரிங்கம்மா, குழந்தைக்கு கோவம் வர்றதுக்கு மருந்து இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி. ஆனால் குழந்தைக்கு கோவம் வருதுன்னா அது
பல காரணங்கள் இருக்கலாம். சில குழந்தைங்க வந்து அவரோட ஃப்ரஸ்ட்ரேஷன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தெருவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி 10 வீடுகள் இருந்த தெருவில் வந்து இப்போ 100 அப்பார்ட்மெண்ட் இருக்குது. குழந்தைங்க வந்து வெளில போய் விளாட்றதுக்கு வசதிகள் இல்லை, ஸ்பேஸ் இல்லை. குழந்தைங்க வந்து எப்போவுமே வந்து நாள் ஃபுல்லாக வந்து அப்பார்ட்மெண்ட்லேயே அடைஞ்சு கிடக்கிற ஒரு நிலைமை. டிவி பார்த்துட்ருக்காங்க. டிவியும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்க முடியாது. பார்த்தாங்கன்னா பெற்றோர்கள் வந்து திட்டுவாங்க. ஸோ குழந்தைங்க வந்து இது லீட்ஸ் டு லாட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஓடி விளையாடு பாப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வாய்ப்பு வந்து குழந்தைங்களுக்கு கம்மி. ஸோ ஃப்ரஸ்ட்ரேஷன் லீட்ஸ் டு ஆங்கர். ஸோ அது ஒரு காரணம் இருக்கலாம். பட் இது வந்து காமனான விஷயம் இது. பட் அன்காமன் திங்ஸ் கண்டிஷன்ஸ் இருக்குது. காண்டக்ட் டிஸார்டர்னு சொல்லுவாங்க, சைல்ட்ஹுட் ஸ்கீசோஃப்ரீனியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. அக்ரெஷன் இருக்கும், எப்போவுமே கோவம் வந்துட்டுருக்கும், மற்றவங்களை போட்டு அடிப்பாங்க. ஸ்கூலில் வந்து பிரின்சிபலும் டீச்சர்ஸும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, மற்ற குழந்தைங்களை வந்து இந்த பையன் போட்டு அடிச்சிட்ருக்கான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கான்னு அன்காமன் ப்ராப்ளம்னாலும் அதுவும் ஒரு ஆங்கிளில் நம்ம பார்க்கணும். நம்ம ஸோ என்ன ப்ராப்ளம் வந்து கண்டுபிடிக்கணும் நம்ம. இது அதனால் குழந்தைய வந்து பீடியாட்ரிஷியன் கிட்ட எடுத்துகிட்டு போங்க. பீடியாட்ரிஷியன் வந்து குழந்தைய வந்து இன்டர்வியூ பண்ணி என்ன காரணம் கண்டுபிடிப்பார். கண்டுபிடிச்சு தகுந்த சிகிச்சை கொடுத்தோம்னா இது வந்து ஓரளவுக்கு இந்த வந்து நம்ம குறைக்கலாம். நம்ம கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ டாக்டர், நான் மேட்டுல இருந்து பேசுறேன். டாக்டர் கிட்ட உங்க சந்தேகங்களை கேளுங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து ட்வின்ஸ் 2 பையன். அதுல வந்துட்டு பெரிய பையனுக்கு வந்துட்டு கை கால்லாம் ரொம்ப வேர்த்து போயிருது, கால்லாம் வெள்ளையாயிருது. சரி, உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிடுங்கம்மா. சரிம்மா. குழந்தைங்களுக்கு என்ன வயசு ஆகுது? இப்போ 7 months ஆகுது. 7 months ஆகுது. சில பேருக்கு வந்து அதிகமாக வேர்க்கிற தன்மை இருக்குது. வந்து ரொம்ப எக்ஸசிவாக இருந்ததுன்னா அதுக்குன்னு வந்து சிகிச்சை முறைகள் இருக்குது. அது ஆனால் யூஸ்வலாக வந்து டாக்டர்ஸ் வந்து அது பண்ணுறதில்ல வந்து, அன்லெஸ் இட்ஸ் வெரி எக்ஸசிவ். அதுக்குன்னு அறுவை சிகிச்சை இருக்குது. பட் வந்து ஓரளவுக்கு வந்து வேர்த்துட்டு இருந்ததுன்னா அது வந்து நீங்கள் இந்த வேர்க்கூறு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்குன்னு பவுடர் இருக்குது. அந்த பவுடர் வந்து இந்த வேர்க்கிற இடத்துல போட்டு விட்டிங்கன்னா அந்த வேர்க்கூறு வர பாதிப்பு வந்து குறைக்கலாம். ஸோ அது காலப்போக்கில் இது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப எக்ஸசிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவர் அணுகுங்க, அவங்க வந்து வழிமுறைகள் சொல்லுவாங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். லட்சுமி பேசுறேன். எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நான் விருதுநகர்ல இருந்து பேசுறேன் சார். டாக்டர் கிட்ட உங்க சந்தேகங்களை கேளுங்கம்மா. சார், நம்ம பெரியவர்கள்லாம் குளுக்கோஸ் குடிக்கிறோம், குழந்தைங்களுக்கு குளுக்கோஸ் குடுக்கலாமா? குழந்தைங்களுக்கு குளுக்கோஸ் கொடுக்கூடாதுமா, பெரியவங்களும் குடிக்கூடாது. எது குளுக்கோஸ் குடிக்கிறாங்க? வந்து நல்லா சாப்பிடணும், நல்ல சத்துள்ள உணவை வந்து ஆகாரம் வந்து எடுத்துக்கணும். குளுக்கோஸ் பவுடர் வந்து கலந்து கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து வந்து இப்போ சாப்பிட முடியாத வந்து பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஐவி ஃப்ளூயிட்ஸில் ட்ரிப்ஸில் வந்து குளுக்கோஸ் ஏற்றுவோம். பட் வந்து வீட்டில் வந்து நீங்கள் குளுக்கோஸ் கலந்து கொடுக்கவே அவசியமும் கிடையாது, கொடுக்கவும் கூடாது. அது நல்லதில்லை. ஏன்னா சடனாக வந்து பிளட்டில் வந்து குளுக்கோஸோடைய லெவல் வந்து அதிகமாகும்போது உங்கள் பேங்க்ரியாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், இன்சுலின் வந்து செக்ரீட் ஆகிறதுக்காக. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அது காமனாக பண்ணுற மிஸ்டேக்கு, அதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும், செய்யக்கூடாது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார், சொல்லுங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நாங்க வேசப்பாடியில இருந்து பேசுறோம் சார். டாக்டர் கிட்ட உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்கம்மா. சரி சார். வந்து என் குழந்தை வந்து 1.5 வயசு ஆகுது. பெண்ணுங்க வந்து மோஷன் வந்து போக மாட்டேங்கிறாரு சார் நார்மலா. அதுக்கு வந்து டாக்டர் பார்த்தப்ப அவங்க வந்து ப்ரீமாஃபின் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது வந்து ரொம்பவும் கொடுக்க கூடாது, 1 மாசம் அப்படிதான் கொடுக்கணும் அப்படின்னாங்க. அது வந்து கொடுக்கலன்னா குழந்தை வந்து மோஷன் போகவே மாட்டேங்கிறா. போனா அப்படியே கத்தியாகி மரக்கட்ட மாதிரி ஆயிடுது. அவளோட மோஷன் வந்து வெளியே போறது. அப்படி கஷ்டப்பட்டு போனாலும் பிளட்டோட வருது. மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா அந்த குழந்தை. அதாம்மா, இது வந்து இதுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் பேர், இதுக்கு மலச்சிக்கல். குழந்தையோடைய ஆகாரத்தில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குழந்தைக்கு வந்து நார் சத்துள்ள உணவாக வந்து நிறைய கொடுங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் கொடுத்தீங்கன்னா தோலோட ஸ்கின்னோட குக் பண்ண வெஜிடபிள்ஸ், இப்போ கத்திரிக்காய், வாழைக்காய், பாவக்காய், வெண்டைக்காய் எல்லாம் வந்து அந்த மாதிரி காய்கறி வகைகள் நிறைய கொடுத்தீங்கன்னா அதில் டயட்ரி ஃபைபர் அதிகம், நார் சத்து அதிகம். வந்து அப்புறம் குழந்தைங்க வந்து தண்ணியும் நிறைய குடிக்கணும். தண்ணி வந்து குறைவாக குடித்தாங்கன்னா மலச்சிக்கல் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது டயட்டில் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். டயட்லேயும் சரி ஆகலைன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் மெடிசன் எடுத்துக்கிட்டால் நிறைய மெடிசன் இருக்குது வந்து. பட் பிஃபோர் தட் யூ மஸ்ட் கான்சன்ட்ரேட் அந்த டயட்ரி ஃபைபர் வந்து நிறைய கொடுக்கணும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர்.
ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கங்க. வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க. டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. குழந்தை 10 மாசம் ஆச்சுங்க, பையங்க. என்ன வயசு ஆகுதுமா? 10 மாசம் ஆச்சுங்க. சரி சரி, சொல்லுங்க. எது சாப்பிட்டாலும் சாப்பிட்ற கூட்டு ஃபர்ஸ்ட் வா 2 வா ஊட்டும் போதே ஒமட்டிட்டே இருக்கிறான். சரிம்மா, வெயிட் போடுறானா? வெயிட் வந்து 10 kg இருக்காங்க. சரி, ஒமட்டிட்டே இருக்கிறா. எதனால? 10 மாசம் சொன்னீங்க இல்லையா? என்ன? 10 மாசம் குழந்தை. ஆமாங்க ஆமாங்க. 10 இப்போ எத்தனை நாள் அந்த மாதிரி வந்து கொமட்டிட்டு இருக்கான்? இப்போ ஒரு 3 வீக்ஸ் இருக்காங்க, 3 வாரமா அந்த மாதிரி 3 வாரமா பண்ணிட்டு இருக்கான். சரிம்மா, 10 மாசம் குழந்தைக்கு வந்து 10 கிலோன்றது வந்து நல்ல வெயிட் தான். ஸோ குழந்தை வந்து இது வரைக்கும் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ கொமட்டிட்டு இருக்கான்னா அது ஒரு சில காரணங்கள் இருக்குது. வயிற்றில் வந்து இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வந்து குழந்தை வந்து கொமட்டலாம். இல்லை உணவு குழாயில் வந்து எதனா பாதிப்பு இருந்ததுன்னா குழந்தை வந்து கொமட்டலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி இது என்னன்னு பார்த்துட்டு அது தகுந்த சிகிச்சை கொடுக்கணும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிப்பா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். லதா திருவாரூர்லேருந்து பேசுகிறேன் சார். டாக்டர் இருக்காங்க, உங்கள் டவுட் என்ன கேளுங்க லதா. சார் வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கள். என்னோட குழந்தை வந்து 48 டேஸ் ஆகுது சார் இன்னையோட. அவனுக்கு 45 டேஸில் தடுப்பூசி போடுறது வந்து ஒரு 2 ரோட்ரிக்ஸும் PC1 மட்டும் போட்டாங்க சார். மற்றெல்லாம் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. ஒரு 10 டேஸ் கழிச்சு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தள்ளி போடுறதுனால எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா? ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க, அது மட்டும் போட்டுட்டு நான் வந்துட்டேன் 45 டேஸில். அதம்மா, இப்போ வந்து தடுப்பூசின்றது வந்து அந்த ஏஜுக்கு முன்னாடி போட்டோம்னா அது வந்து குழந்தைங்க வந்து தகுந்த ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ், இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து உருவாகாது குழந்தைங்களுடைய பாடியில். ஸோ வந்து ஏர்லியராக போடக்கூடாது, ரொம்ப லேட்டாகவும் போடக்கூடாது, தக்க சமயத்தில் போடணும். பட் சில வந்து அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டான்சஸ், இந்த மாதிரி சப்ளை இல்லை, ஸ்டாக் இல்லைன்றது போது கொஞ்சம் தள்ளி போகலாம். ஒரு வாரம் 10 நாள் தள்ளி போகிறதுனால பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படாது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிப்பா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர் வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் டிவி வால்யூமை கம்மி பண்ணிவிடுங்கம்மா. ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். டாக்டர் இருக்காங்க, உங்கள் டவுட்டை கேளுங்கம்மா. ஓகே சார். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்கள். என்னோட ஃபர்ஸ்டும் பொண்ணு 2வது பொண்ணு சார், 2 பேருமே விரல் சாப்பிட்றாங்க. என்ன வயசு ஆகுது? ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து 5 இயர்ஸ் ஆகுது. 4 முடிஞ்சு 5 இயர்ஸ் நடக்குது. 2வது பாப்பாக்கு வந்து 6 months ஆகுது. 2 பேருமே விரல் சாப்பிட்றாங்க, எதனாலன்னு தெரியல. விரல் சாப்பிட்றது வந்து இப்போது ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து அம்மாவுடைய கர்ப்பப்பையில் இருக்கும் போதே சில குழந்தைங்க விரல் சாப்பிடுவாங்க. ஸோ இட்ஸ் வெரி காமன் ப்ராப்ளம் அண்ட் ப்ராப்ளம் தட் ஸ்டார்ட்ஸ் வெரி ஏர்லி இன் லைஃப். ஸோ அது காலப்போக்கில் நிறைய குழந்தைங்க வந்து விரல் சாப்பிட்றது வந்து தானாக நிறுத்திடுவாங்க. அது யூஸ்வலாக நடக்கிற வயசு வந்து 5 years 6 years. நீங்கள் வந்து அதுக்கு வந்து மருந்துலாம் ஒன்றும் தனியாக கிடையாது. பட் அந்த சாப்பிட்ற விரலில் வந்து கசப்பான எதனா விஷயங்கள், அதாவது சாப்பிட்ற வகைகள், இந்த பாவக்காயில் பேஸ்ட் பண்ணி அது போட்டு விட்டிங்கன்னா, பிட்டர் கோட் இருக்கு இல்லையா, அது போட்டு விட்டிங்கன்னா அவங்க விரல் வந்து வாயில் போடும்போது கசப்பாக இருந்ததுன்னா அவங்க வந்து விரல் சாப்பிடணும்னு தோணாது குழந்தைங்களுக்கு. ஸோ அது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் காலப்போக்கில் அது குறையிற ஒரு ப்ராப்ளம் தான் அது. ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த கவாசாக்கி டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலர் கேட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கேட்காத சில வியாதிகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை பற்றி நம்ம பிரேக்குக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் டாக்டர். சரி. சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த காவாசாக்கி டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. பேர் கேட்கும்போது வித்தியாசமாக இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். காவாசாக்கி பஜாஜ்னா எல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. காவாசாக்கி டிசீஸ் வந்து யாருக்கும் அறிமுகம் கிடையாது. ஸோ வந்து இப்போ நம்ம பொருள்லாம் நிறைய இறக்குமதி பண்ணுற மாதிரி, காருன்னா இறக்குமதி பண்ணுறோம், பைக், ஃபாரின் டெக்னாலஜி மேலே மக்களுக்கு மோகம் அதிகம். அது மாதிரி காவாசாக்கி டிசீஸ்ன்றது முதல்ல ஜப்பானில் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகே, இப்போ உலகம் பூரா பரவி இருக்கு, இம்போர்ட் பண்ணிட்டு. ஆமாம். ஸோ அதனால் வந்து அமெரிக்காவில் ரொம்ப பரவலான டிசீஸ் இது. இந்தியாவில் இப்போ தான் ஸ்லோவாக மக்களுக்கு வந்து தெரிய வருது. காவாசாக்கி டிசீஸ்னால் அது ஒன்றும்
நீங்கள் இட்ஸ் நாட் அ மிஸ்ட்ரி டிசீஸ். ஓகே. குழந்தைங்களுக்கு வந்து 5 நாளைக்கு வந்து தொடர்ந்து ஃபீவர் இருக்கும், ஹை கிரேட் ஃபீவர். பை டெஃபினேஷன் வந்து 5 days வந்து ஹை கிரேட் ஃபீவர் இருந்ததுன்னா யூ மஸ்ட் திங்க் அபவுட் காவாசாக்கி டிசீஸ். ஓகே. அப்புறம் தோல் உரியும், பீலிங் ஆஃப் ஸ்கின், ரேஷ் இருக்கும். அப்புறம் வந்து டங் வந்து ஸ்ட்ராபெரி டங்குன்னு சொல்லுவாங்க. அப்படியே டங்கு வந்து அப்படியே பழத்து பிங்க் கலரில் இருக்கும், ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் மாதிரி. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது காவாசாக்கி டிசீஸ்க்கு வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது வந்து என்ன காரணம்னா அது வந்து வைரஸ் காரணம். எந்த வைரஸ்னு இன்னும் வந்து சரியாக வந்து கண்டுபிடிக்கல. ஓகே. பட் அந்த வைரஸ் வந்து கிருமி வந்து பாடிக்குள்ளே நுழையும் போது இந்த காவாசாக்கி டிசீஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது இருந்ததுன்னா அதில் என்ன விஷயம்னா வந்து ஹார்ட் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அதனால தான் வந்து எக்கோ பண்ணி பார்க்கணும். பீரியாடிக்லி த எக்கோ கார்டியோகிராம் ஹேஸ் டு பி டன் டு செக் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஹார்ட். ஸோ இதுக்குன்னு சிகிச்சை இருக்குது. ஐவிஐஜி கொடுக்கலாம், அதுக்கப்புறம் ஆஸ்பிரின் கொடுக்கலாம். ஸோ இந்த டிசீஸ் வந்துன்னா ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பேரை கேட்டு வந்து சில பேர் வந்து பயப்படுறாங்க, நம்ம கேள்விப்படாத ஒன்றா இருக்குது அப்படின்னு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மருத்துவர் அணுகி சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னா இந்த டிசீஸோட வந்து கரெக்டாக வந்து நம்ம ட்ரீட் பண்ணி க்யூர் பண்ணலாம். ஓகே டாக்டர். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம். நான் வந்து தேனியிலேருந்து பேசுகிறோங்க சார். டாக்டர் கிட்ட உங்கள் சந்தேகங்களை கேளுங்க. எங்க குழந்தை பிறந்து 3 மாசம் ஆயிடுச்சுங்க சார். பிறந்தப்ப வந்து பாலை வந்து உரியல அப்படின்ட்டாங்க. சரின்னு பார்த்தா இந்த சிறுநாக்கும் அந்த சிறுநாக்கு வந்து இல்ல அப்படின்னாங்க. சிறுநாக்குக்கு மேல ஒரு சின்ன கேப் இருக்கு, அதனாலதான் பாலை உரிய மாட்டேங்குது. இது வந்து கிளெஃப்ட் பேலட் பேபி அப்படின்னாங்க. அதனால ஹலோ சொல்லுங்கம்மா, கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்க. கிளெஃப்ட் பேலட் பேபி அப்படின்னு சொன்னாங்க சார். அதனால சங்கிலே தான் நீங்க வந்து பாலை வந்து கொடுக்கணும் அப்படின்னாங்க. சரின்ட்டு நாங்க வந்து பிரெஸ்ட் பம்ப் வச்சு பாலை எக்ஸ்பிரஸ் பண்ணி இப்ப கொடுத்துட்டு இருக்கோங்க சார் 3 மாசமா. இப்ப வந்து அதுக்கு வந்து 8 month ஆனனே வந்து ஒரு சின்ன சர்ஜரி மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். அது எப்படி வளர்ந்துருமா இல்ல சர்ஜரி பண்ண வேண்டியது கண்டிப்பா தேவைப்படுங்களா அப்படின்னு சொன்னோம். கிளெஃப்ட் பேலட் வந்து தானாக மறையாதுமா, அது கண்டிப்பாக சர்ஜரி பண்ணணும். அது குழந்தை பிறந்த உடனே பண்ண மாட்டாங்க. குழந்தை கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகி ஓரளவுக்கு வந்து அந்த வயசு வரும்போது பண்ணுவாங்க. சில நேரத்தில் வந்து ஒரே சர்ஜரியில் வந்து இது க்யூர் ஆகாது. மல்டி ஸ்டேஜ் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. ஒரு 2 சர்ஜரி 3 சர்ஜரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டிபெண்டிங் ஆன் த சைஸ் ஆஃப் த கிளெஃப்ட் பேலட். ஸோ அது பண்ணி இது வந்து கிளெஃப்ட் பேலட் வந்து அந்த கிளெஃப்ட் பேலட் கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் பண்ணிடலாம். ஸோ இட் இஸ் கரெக்டபிள், சர்ஜிக்கலி கரெக்டபிள் கண்டிஷன். ஸோ ஒன்றும் பயப்படாதீங்க, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கரெக்டான மருத்துவர் அணுகி சர்ஜன், இந்த கிளெஃப்ட் பேலட் சர்ஜரி பண்ணுறது வந்து பிளாஸ்டிக் சர்ஜன் சொல்லுவாங்க. ஸோ அவங்கள அணுகி வந்து நீங்கள் கரெக்டான சமயத்தில் இது பண்ணிங்கன்னா குழந்தை வந்து பால் குடிக்கிறதும் சரியாக இருக்கும், குழந்தை வளர்ச்சியும் சரியாக இருக்கும், குழந்தை பேச்சு ஸ்பீச் டெவலப்மெண்ட் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி கிளெஃப்ட் பேலட் இருந்தால் ஸ்பீச் டெவலப்மெண்ட்டும் அஃபெக்ட் ஆகும். ஸோ கரெக்டான ஏஜ்லேருந்து சர்ஜரி பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க தூத்துக்குடில இருந்து பேசுறோம் சார், சத்யா. ஓகே, டாக்டர் கிட்ட உங்க டவுட் என்னன்னு கேளுங்கம்மா. சார், என் பையனுக்கு தொண்டையில சதை வளர்ற ப்ராப்ளம் இருக்கு சார். ஆனா சும்மா விளையாண்டுட்டு இருக்கும்போதும் சரி, தூங்கும்போதும் சரி, ஒரு மாதிரி கொரட்டை சத்தம் மாதிரி கேக்குது சார். தொண்டையில் சதை வளருதுன்னா டான்சில்ஸ் சொல்கிறீங்களா நீங்கள்? டான்சில்ஸ் பெருசாக இருந்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம். ஸ்னோரிங் இருக்கும், அதாவது குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது கொரட்டை சத்தம் வரும். அது வந்து குழந்தைக்கு என்ன வயசு ஆகுதுமா? ப்ராப்ளமா? இல்லை, குழந்தைக்கு என்ன வயசு ஆகுது? அவனுக்கு 7 வயசு ஆகுது. குழந்தை கொஞ்சம் குண்டா இருக்கானா, உப்புன மாதிரி இருக்கானா? 7 வயசு சார், ஆனால் 32 கிலோ இருக்கான். ரைட், அதாம்மா. இப்போ கொஞ்சம் உப்பி போயிருக்கவங்க, கொஞ்சம் வெயிட்டாக இருக்கவங்க, ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டான்சில் ஹைப்பர்ட்ரோஃபின்னு சொல்லுவாங்க. டான்சிலர் ஹைப்பர்ட்ரோஃபி அண்ட் அடினாய்டல் ஹைப்பர்ட்ரோஃபி அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அது இருக்கிற பட்சத்தை வந்து குழந்தை வந்து கொரட்டை நைட்டில் வந்து தூங்கும்போது கொரட்டை சத்தம் அதிகமாக இருக்கும். நைட்டில் வந்து சரியாக தூக்கம் இருக்காது, பிரெயினுக்கு வந்து சரியான ஆக்சிஜன் சப்ளை இருக்காது. அதனால் டே டைமில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து டயர்டாக இருப்பாங்க, ஃபட்டிக்டாக இருப்பாங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையும், ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் குறையும், அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு வந்து சிகிச்சை இருக்குது, அறுவை சிகிச்சை வந்து சிம்பிள் சர்ஜரி தான். டான்சில்ஸும் ரிமூவ் பண்ணுவாங்க, ஆடினாய்ட்ஸும் ரிமூவ் பண்ணுவாங்க. அது ரிமூவ் பண்ணிட்டா வந்து இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மருத்துவர் அணுகி இது பண்ண சர்ஜரி பண்ணுற ஸ்பெஷலிஸ்ட் வந்து இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அவர் அணுகி வந்து தகுந்த சிகிச்சை எடுத்துக்க வேண்டியது என்னோட அட்வைஸ். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம், நான் சத்யபிரபா கோயம்புத்தூர்லேருந்து பேசுறேங்க. டாக்டர் கிட்ட உங்க சந்தேகங்களை கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. என்னோட பையனுக்கு 10 மாசம் ஆச்சு டாக்டர். ஒழுங்கா சாப்பிடவே மாட்டேங்கிறான். வெயிட் அவ்வளோ கெயின் ஆகல, 6 kg தான் இருக்கான். என்ன பண்றது? ஒழுங்கா சாப்பிட மாட்டேன்னா பால் குடிக்கிறானா?
பால்ல குடிக்கிறான் லெட்டர் ஒரு மாதிரி நம்ம கொடுத்தா ஒவ்வொரு டைம் நல்லா சாப்பிடுறோம், ஒரு டைம் பாத்தீங்கன்னா சுத்தமா சாப்பிடுறதே இல்ல. இந்த கேப் ஜாஸ்தியா விடும், அதனால வெயிட் 6 kg தான் இருக்கு. குழந்தைங்க வளர குழந்தைங்க நல்லா சாப்பிடணுமா? ஏன்னா நல்லா சாப்பிடலைன்னா அவங்க வளர்ச்சி வந்து பாதிக்கும். ஸோ பாலும் குடிக்கணும் குழந்தைங்க. அதே சமயத்தில் 9 மாதத்துக்கு மேலே வந்து நீங்கள் டேபிள் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் அடல்ட்ஸ் வந்து என்ன சாப்பிட்றீங்களோ அந்த ஃபுட்ஸ் எல்லாம் வந்து மேஷ் பண்ணி சாஃப்டாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வந்து குழந்தைங்க வந்து நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி குழந்தைங்க வந்து சரியாக சாப்பிடாமல் இருக்காங்கன்னா அது பல காரணங்கள் இருக்குது. ஸோ என்ன காரணம்? அடிப்படை காரணம் எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரே சிகிச்சை கிடையாது. ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் சொல்யூஷன் கிடையாது. ஸோ என்ன பல காரணங்களை எந்த காரணம் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அனீமியா இருந்தால் குழந்தைங்க பசி எடுக்காத சரியாக சாப்பிட மாட்டாங்க. கான்ஸ்டிபேஷன் இருந்தால் குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ என்ன காரணம் கண்டுபிடிச்சி தகுந்த சிகிச்சை வந்து கொடுக்க வேண்டியது மருத்துவருடைய பொறுப்பு. ஸோ சரியான மருத்துவர் அணுகி சரியான சிகிச்சை எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ வந்து முக்கியமான விஷயம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிப்பா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சி அடுத்த காலை பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார். டாக்டர் கிட்ட உங்க டவுட்டை கேளுங்கம்மா. சரிங்க சார். ஹலோ சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் பேபி பொண் குழந்தை. அவளுக்கு வந்து 3 years ஆகுது. அவளுக்கு மோஷன் போகும்போது பிளட் வந்துட்டே இருக்கு சார். அது டாக்டர்ஸ் கிட்டயும் கேட்டோம், அவங்க அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரூட்ஸ் அது மாதிரி தயிர் நெய் அப்படி கொடுக்க சொன்னாங்க. ஆனா கொடுத்துட்டே தான் இருக்கேன், அந்த ப்ராப்ளம் இருந்துட்டே தான். ரொம்ப ரொம்ப மலசிக்கல் இருக்க, ரொம்ப ஹார்டா போறாளா மோஷன் போகும்போது? ஹார்டா ஃபர்ஸ்ட் குழந்தையில இருந்தே அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹார்டா தான் போயிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் டெய்லி பழம் கொடுப்பேன். ஆனா இப்ப பரவாயில்ல. ஆனா எப்படி போனாலும் அது பிளட் லாஸ்டா பிளட் வருது. அதாம்மா, நீங்க வந்து குழந்தையில இருந்து பிறந்ததுல இருந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப குழந்தை பிறந்து எத்தனை நாளைக்கு அப்புறம் வந்து மோஷன் பாஸ் பண்ணா? குழந்தை 5 days ஆச்சு மோஷன் பாஸ் பண்ணுறதுக்கு. சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அது வந்து சில கண்டிஷன் இருக்குது. குழந்தைங்க வந்து சரியாக மோஷன் பாஸ் பண்ணாமல் இருப்பாங்க. இப்போ ஹர்ஷ்ப்ரூங் டிசீஸ்ன்னு இருக்குது. அது சில நேரத்தில் வந்து பிறக்கும் போது இருக்கிற கண்டிஷன்னாலும் சில குழந்தைங்க வந்து 4 வயசு 5 வயசு 6 வயசு வரைக்கும் கண்டுபிடிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து இது சிகிச்சை இருக்குது, சர்ஜரி பண்ணி கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த கண்டிஷன் முதல்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ அந்த கண்டிஷன் இல்லாத பட்சத்தில் சில காமன் காசஸ் இருக்குது. அதான் முதலே சொன்ன மாதிரி உணவு வகைகள் வந்து உணவில் வந்து டயட்ரி ஃபைபர் நார் சத்து வந்து நிறைய நீங்கள் வந்து சேர்க்காமல் இருந்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் தவிர்த்து வந்து மேற்கொண்டு வந்து மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ கான்ஸ்டிபேஷனை ட்ரீட் பண்ணணும். கான்ஸ்டிபேஷன் ட்ரீட் பண்ணால் குழந்தைங்க வந்து 4 நாளைக்கு 5 நாளைக்கு ஒரு முறை வந்து மோஷன் பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஸ்டோன் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டோன் மாதிரி வந்து இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பாஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெயின் பண்ணி பாஸ் பண்ணும்போது ப்ளீடிங் டேர் இருக்கும். அந்த மியூக்கோசல் டேர் இருக்கும்போது ரத்த கசிவு இருக்கும். ஸோ அடிப்படை காரணம் வந்து கான்ஸ்டிபேஷன் தான். ஸோ அதை ட்ரீட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் ப்ளீடிங் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். நாங்கள் சென்னையில இருந்து பேசுறோம் சார். டாக்டர் கிட்ட உங்க டவுட் கேளுங்கம்மா. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. சார் எங்க பாப்பாக்கு 13 வயசு ஆகுது சார். ஆனா இப்போ வரைக்கும் அவன் பெட்ல யூரின் போறா சார். டாக்டர் கிட்ட நியூராலஜிஸ்ட் கிட்ட காட்டணும். அவர் என்ன சொன்னாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நார்மலா சரியாயிடும், ஏஜ் ஆனா சரியாயிடும். ஆனா பாப்பா பெரிய பொண்ணு ஆயிட்டா கொஞ்சம். உங்க குடும்பத்துல வேற யாரா இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்களா குழந்தையா இருக்கும் போது? எங்க அண்ணன் சார். அதேதான். ஸோ வந்து இந்த மாதிரி இருக்குன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கு. ஏன்னா அது வந்து மரபணுக்கள் சார்ந்த விஷயம், ஜெனட்டிக்கலி லிங்க்ட். ஸோ யூஸ்வலாக வந்து உங்கள் அண்ணன் வந்து உங்கள் எந்த சொந்தக்காரங்க வந்து இந்த ப்ராப்ளம் இருந்ததோ அவங்க எந்த வயசில் இது சரியாச்சோ அதே வயசு தான் உங்கள் பொண்ணுக்கும் சரியாகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பாதிப்பை வந்து குறைக்கலாம். ஈவினிங் சமயத்தில் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வாட்டர் நிறையா குடிக்கிறதுன்னு தவிர்க்கணும். அப்படி வாட்டர் குடிக்கணும்னா கொஞ்சம் ஏர்லியராக, இப்போது 10 மணிக்கு வந்து தூங்க போகிறாங்கன்னா ஒரு 7 மணிக்கு மேலே வாட்டர் குடிக்கிறத குறைச்சிக்கணும், நிற்பாட்டிடணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து இந்த மாதிரி பெட் வெட்டிங், இட்ஸ் கால்ட் நாக்டியூர்னல் என்யூரிசிஸ், பெட் வெட்டிங். ஸோ அதுக்கப்புறம் இதுக்குன்னு மெடிசன் இருக்குது. பட் மெடிசன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா மெடிசன் யூஸ் பண்ணுறதுல என்ன வந்து பிரச்சனைனா, மெடிசன் கொடுத்துட்டு இருக்க வரைக்கும் இந்த ப்ராப்ளம் வந்து கண்ட்ரோல் இருக்கும். மெடிசன் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் திரும்ப வரும், அதிகமாக வரும். ஸோ மெடிசன் தவிர்க்கிறது நல்லது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் டாக்டர். எங்க இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன். டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா உங்க டவுட் என்னன்னு. என்னோட பேரன் வந்து 34 வீக்ஸ்ல பிறந்துட்டான். 2.5 kg வெயிட் இருந்தான். அவனுக்கு வந்து தலை ஒரு பக்கம் சப்பையாக இருக்கு லெஃப்ட் சைடில்.
அது எப்போ அப்படி சரியாகும்? இப்போ என்னம்மா வயசு குழந்தைக்கு? என்ன வயசு? 10 மாசம் ஆகுதுங்க டாக்டர். அது ஒரே பக்கமா படுத்து தூங்குறானா? அது முதல்ல குழந்தையில அப்படி இருந்தா 3 months வரைக்கும். அதனால அந்த மாதிரி சப்பையானது இப்போ சரியாகாதா? சரியாகுமா? இப்போ குழந்தை வந்து படுத்து தூங்கும் போது இந்த ஹெட் வந்து சைட்ஸ் வந்து ஆல்டர்னேட் பண்ணணும். எல்லா பக்கமும் வந்து திரும்பி திரும்பி படுக்கிற மாதிரி நீங்கள் வந்து செய்யணும். நீங்கள் ஒரே பக்கமாக படுத்து தூங்குனாங்கன்னா அந்த பக்கம் வந்து சப்பையாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அது ட்ரீட்மெண்ட் வந்து ஒரே ட்ரீட்மெண்ட் தான். நீங்கள் மேற்கொண்டு குழந்தை தூங்கும் போது ஹெட்டு வந்து நல்லா ஷிஃப்ட் பண்ணி தூங்குற மாதிரி பாருங்கள். நீங்கள் எந்த பக்கம் சப்பையாக இருக்கோ அந்த பக்கம் வந்து குழந்தை வந்து தூங்காத மாதிரி பில்லோ வச்சுட்டிங்கன்னா குழந்தை வந்து அந்த பக்கம் ஆப்போசிட் சைடு வந்து திரும்பிடும். இப்போ மேலை நாடுகள்லாம் வந்து இதுக்கு ஹெல்மெட் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சப்பையாக இருக்க குழந்தைங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஹெல்மெட் செஞ்சு குழந்தைங்க வந்து பொருத்தி விட்ருவாங்க. அது வந்து ஒரு 4 months 5 months ஆச்சுன்னா அது தானாக வந்து அந்த ஹெட் ஷேப் வந்து உருண்டையாயிடும். பட் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து இன்னும் நம்ம நாட்டில் வந்து வரல. ஸோ நீங்கள் வீட்டில் பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட் வந்து குழந்தை வந்து ஆல்டர்னேட்டிங் த ஹெட் சைட் அந்த மாதிரி நீங்கள் வந்து தூங்கும்போது பார்த்துக்கணும். நீங்கள் கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், இந்த ஃபுட் ஹேபிட்டன்ஸ் பற்றி நீங்கள் குழந்தைங்களுக்காக என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த நான்வெஜ் அப்படின்ற பழக்கம் வந்து ரொம்ப ஆரம்ப காலத்திலேயே கொடுக்குறது வந்து என்கரேஜபிளா இல்லை டிஸ்கரேஜபிளா டாக்டர்? நான்வெஜ் கொடுக்குறது தப்பே இல்லைங்க. இன்ஃபேக்ட் மேலே நாடுகளில் வந்து 6 மாதத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்குன்னு பேபி ஃபுட் பண்ணுறாங்க. அந்த பேபி ஃபுட்லேயே சிக்கன் வந்து கலந்துடுறாங்க. ஸோ நான்வெஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. இப்போ கெட்ட விஷயங்கள் என்னென்னா வந்து ஃபேட், சில நான்வெஜ் ஐட்டமில் வந்து ஃபேட் கொழுப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி. பீஃபில் வந்து ஃபேட் அதிகம், மட்டனில் வந்து ஃபேட் இருக்குது. பட் சிக்கன் இஸ் லோ இன் ஃபேட் அண்ட் ஹை இன் ப்ரோட்டீன். ஃபிஷ் எடுத்துட்டிங்கன்னா ஆல் தட் இட் ஹேஸ் இஸ் ஒன்லி ப்ரோட்டீன், இட்ஸ் இஸ் வெரி குட். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம் வளர குழந்தைங்களுக்கு. பிகாஸ் பாடி இஸ் ஃபுல் ஆஃப் பில்டிங் பிளாக் ஆஃப் பாடி இஸ் ஹியூமன் பாடி இஸ் ப்ரோட்டீன்ஸ். புரத சத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இல்லைன்னா குழந்தைங்க வந்து வளர்ச்சி அடைய முடியாது. ஸோ ப்ரோட்டீன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஸோ நான்வெஜ் இஸ் ஆக்சுவலி குட். அது வந்து பட் ரொம்ப மாடரேட்டாக யூஸ் பண்ணணும், கரெக்டான நான்வெஜ் யூஸ் பண்ணணும். பீஃபு மட்டன் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷு நிறைய சாப்பிட்ணும், சீ ஃபுட் நிறைய சாப்பிட்ணும், சிக்கன் வந்து நல்லா சாப்பிடலாம். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி அவங்க வந்து ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க டாக்டர்? குழந்தைங்க வந்து ஆக்டிவாக இருக்கணும். குழந்தைங்க மட்டும் இல்லை, அடல்ட்ஸும் தான் வந்து ஆக்டிவிட்டி குறைவாக இருந்ததுன்னா எப்போ பார்த்தா உட்காந்துட்டு கவுச் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க, சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு சமோசா, மிக்சரு, பெப்சி, கொக்கோ கோலா, சிப்ஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா வெயிட்டு தான் போட்டுட்ருக்கோம். ஸோ வந்து எல்லா குழந்தைங்களும் எதனா ஒரு ஸ்போர்ட்டில் வந்து சேர்த்து விட்டுடணும். டென்னிஸ், பாஸ்கெட் பால், வாலிபால், கிரிக்கெட். உடற்பயிற்சி ரொம்ப அவசியம். குழந்தைங்க போய் ஜிம்மில் போய் நீங்கள் வந்து ட்ரெட்மில்லில் ஓடுங்க, வெயிட் தூக்குங்கன்னு சொன்னீங்கன்னா அது நடக்காத விஷயம். அதனால் வந்து எதனா கேம்ஸில் சேர்த்து விட்டுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும் அந்த கேம்ஸ் விளையாடுறதுக்கு, அதே சமயத்தில் வந்து குழந்தைங்களுக்கு நல்ல எக்ஸசைஸும் இருக்கும். ஓகே, ஸோ ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப அவசியம் குழந்தை. ஓகே டாக்டர், நிகழ்ச்சி அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? தூத்துக்குடியில இருந்து பேசுறோம். டாக்டர் கிட்ட உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்கம்மா. ஹலோ சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கள். சார், நான் தூத்துக்குடியில இருந்து பேசுறேன். என் பொண்ணுக்கு வந்து 10 months ஆகுது. சரிங்கம்மா. டீத் போடவே இல்லை. என்ன போடல? டீத் வளரலையா இன்னும்? பல் வளர. ஸோ பல் வந்து யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு வந்து 6 மாதம் 7 மாதத்தில் வளர ஆரம்பிக்குமா? அதான் முதல்ல உங்களுக்கு சைன் வந்து தெரியும், வெளியில் வர பல் சைன் தெரியும் உங்களுக்கு. சில குழந்தைங்களுக்கு வந்து டிலே ஆகும், சில குழந்தைங்க வந்து 9 மாதம் 10 மாதம் ஆகலாம். நீங்கள் வந்து இந்த கால்சியம் அப்புறம் இந்த வைட்டமின் டி ரொம்ப நாள் ஆச்சுன்னா வந்து பல்லே வளரலினா கால்சியம் வைட்டமின் டி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்க வந்து கம்மியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா சில நேரத்தில் வைட்டமின் டி குறைவாக இருந்தாலும் பல் வர்றது வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்க வந்து ஒரு வயசுக்கு மேலே பல் வந்து கண்டிப்பாக வந்துடணும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம்மா, கேட்குதுங்களா? எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்க தூத்துக்குடியில இருந்து கலைச்செல்வி பேசுறோம். டாக்டர் கிட்ட உங்க சந்தேகங்களை கேளுங்க. கலைச்செல்விமா, சொல்லுங்கம்மா. டாக்டர், குழந்தை பிறந்து 3 மாசம் ஆகுது. சரிம்மா, சொல்லுங்க. 3 மாசம் ஆகுது. ஆனா குழந்தை ரொம்ப கருப்பா இருக்கு. ஆனா பிறக்கும் போது இந்த காலெல்லாம் கருப்பா தான் இருந்துச்சு. சரி, அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? குழந்தையோட அப்பா அம்மா? குழந்தைய அப்பா அவங்க அம்மா எல்லாம் கொஞ்சம் கருப்பு தான். ஆனா பாப்பாக்கு 3 மாசத்துலயே ரொம்ப கருப்பா இருக்கு. ரொம்ப வெளியே கொண்டு போறது கூட ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. ஸ்கின் கலர்ன்றது வந்து ஜெனட்டிக்லி டிட்டர்மெண்ட். அதாவது யூஸ்வலாக அம்மா அப்பா வந்து என்ன கலரோ அந்த கலர் தான் குழந்தை. ஸோ இது வந்து நான் ஒன்றும் மெடிசன் இருக்குன்னு நான் போய் சொல்ல முடியாது. ஸோ
அதாம்மா நீங்கள் அது வந்து இப்போ ரொம்ப உங்களுக்கு இப்போ வந்து ப்ளூவாக இருக்குன்னா நீங்கள் டாக்டர் பார்க்கணும். இப்போ கரெக்டாக அது கலர் வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் குழந்தை கருப்பாக இருக்கா, பிறக்கும் பொழுது பிரைட்டாக இருப்பாங்க, அப்படியே டல் ஆகிட்டே போயிடுவாங்க, அந்த மாதிரி கேட்குறாங்க. பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே வெள்ளையாக தான் இருப்பாங்க. ஆமாம். ஸோ அது வந்து கலர் தெரியாது. பிறக்கிற அன்னைக்கு வந்து உங்களுக்கு கலர் தெரியாது. ரெட்டு இப்போ கருப்பாக ஆகிற குழந்தைங்க வந்து பிறக்கிற அன்னைக்கு வந்து பிங்காக இருப்பாங்க, ரெட்டாக இருப்பாங்க. போக போக தான் அந்த ஸ்கின் கலர் வந்து அது வந்து தெரிய வரும், நார்மலைஸ் ஆகும். ஆமாம். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுகிறீங்க? நான் திண்டுக்கல்ல இருந்து, என் பேர் பிரியாங்க சார். டாக்டர் கிட்ட உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க பிரியா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா, சொல்லுங்கள். என் பையன் இப்போ 6 வயசு ஆகுதுங்க சார். போன மாதம் டைஃபாய்டு காய்ச்சல் வந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா நோய், கழுத்து கீழே கட்டி மாதிரி வரும்ல, அது வந்துச்சு சார். அது இப்போ சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு வந்து இருக்கு. உங்களுக்கு என்ன வந்திருக்கு? டைஃபாய்டா? அதே மாதிரி டைஃபாய்டு எனக்கு இல்லை, அவனுக்கு தான் வந்துச்சு. அது உங்களுக்கு என்ன வந்திருக்கு? உங்களுக்கு அந்த அம்மா போட்டிருக்குங்க. என்ன சிக்கன் பாக்ஸா? கழுத்துக்கு 2 பக்கம் சைடில் கட்டியா? அது அம்மை இல்லையம்மா. கழுத்துக்கு 2 சைட்லையும் கட்டி இருந்ததுன்னா அது வந்து லிம்ஃபேடினைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, நெறி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்திருக்கா, அம்மை வந்திருக்கா? கரெக்டாக சொல்லுங்கள் நீங்கள். இல்ல, 2 பக்கம் கட்டியா இருக்கு. அது அம்மா நோய் தான் சொல்றாங்க. சரி, சொல்லுங்க, மேற்கொண்டு சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? இப்ப அவன் சரியா சாப்பிட மாட்டான். எது சாப்பிட்டாலும் வயிற்று கீழே இருந்துங்களா, நெஞ்சுக்கிட்ட வலிக்குதுன்னு சொல்றான் சார். இது கண்டிப்பா வந்து செக்அப் பண்ணி பார்க்கணுமா? ஏன்னா வந்து இந்த நீங்க சொல்றத வந்து நீங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களோ அதுல இருந்து பார்க்கும்போது இது அம்மை மாதிரி தெரியல எனக்கு. கழுத்துக்கு 2 பக்கமும் வந்து நெறி கட்டியிருக்க மாதிரி தான் நீங்கள் சொல்கிறதுலேருந்து தெரியுது. நெறி கட்டியிருக்கு, அப்புறம் நெஞ்சில் வந்து இப்போ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, சளி இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் மருத்துவர் அணுகி செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து, ஏன்னா டியூபர்குலோசிஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் என்னென்னு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிப்பா டாக்டர். இன்றைக்கி வந்த காலர்ஸ் எல்லாரையும் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கன்சல்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ ஸோ மச். இன்றைய நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். மீண்டும் அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.